ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனகாஸ் கேசல். நாங்கள் மாரியம்மன் கோவிலை போய் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரீட் ஷாப்பிங் கிளம்பியாச்சு. போகிற வெளில இந்த ஒரு சைனீஸ் டெம்பிள் இருந்தது. அதை பாருங்களேன், பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்குதுன்னு. எல்லாமே மேக்ஸிமம் வந்துட்டு இந்த டிராகன்ஸ் வச்சு தான் வரைஞ்சிருக்காங்க. நம்ம ஊரில் உள்ள ஐயனார் சிலை கோயிலில் இருக்கும் இல்லையா, ஐயனார் சிலைகள் அந்த மாதிரி ரெண்டு மூணு பெரிய பெரிய உருவங்கள் இருக்குது. அது அவங்க ஊர்ல உள்ள ஐயனார் போல. எல்லாமே மேக்சிமம் அந்த டிராகன்ஸ் தான். அவங்க ஃபுல்லா அதுதான் வச்சிருக்காங்க. அதை பத்தின டீட்டெயில்டான ஒரு போட்டோவும் இருக்குது. அதை பத்தின சில டீட்டெயில்ஸும் அதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, நாங்கள் இதை பார்த்துட்டு அப்படியே ஸ்ட்ரீட் ஷாப்பிங் உள்ள போயாச்சு. இது வந்து சைனா டவுன். இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன நெக்லஸஸ், கம்மல் மாதிரி இருக்குது. இதில் நிறைய க்யூட்டான கீ செயின்ஸ் நிறைய இருந்தது. இதுலேருந்து அவியாரவ அனகா 3 பேருக்கும் ஒவ்வொரு கீ செயின்ஸ் வாங்கினோம். ரேட்டு எல்லாமே நம்ம ஊர் அமௌண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 160 ருபீஸ், 200 ருபீஸ் அந்த மாதிரி தான். பட் பார்கெனிங் நல்லா பண்ணலாம். எவ்வளோக்கு குறைக்கிறோமோ அந்தளவுக்கு குறைக்கிறாங்க அவங்க. இது அந்த ஃப்ரிட்ஜில் ஓட்டுறோம் இல்லையா, இந்த மேக்னட்ஸ், இந்த குட்டி குட்டி ஃபேன். ஆக்சுவலி இங்கே வர டூரிஸ்ட் அத்தனை பேர் கையிலையும் ஒவ்வொரு குட்டி குட்டி ஃபேன் வச்சுருக்காங்க. அது அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட கண்ட்ரியிலேருந்து இன்னொரு ஏஷியா கண்ட்ரிக்கு வரச்சு அவங்களுக்கு ரொம்ப வெயிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால எப்போவும் ஃபேனோடய சுற்றிட்டு இருக்காங்க. இது இந்த க்ராஷெட் கையில் பண்ணுறாங்க இல்லையா, அந்த க்ராஷெட் எல்லாம் க்யூட்டாக அழகழகாக இருந்தது. எல்லாம் 10 ரிங்கெட்டு. 10 ரிங்கெட்டுனா நம்ம ஊர் அமௌண்ட்டுக்கு எவ்வளோ வரும்? 200 ருபீஸ் வரும். எஸ், இல்லை அழகாக பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருந்தாலும் எல்லாமே மினிமம் 200 ருபீஸ், 250, 300 அந்த மாதிரி தான் இருக்குது. இது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குதேன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டா கன்றாவியாக இருந்தது. நல்லாவே இல்லை. பட் அந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே பார்த்தீங்களா, ஃபுல்லாக அந்த மேக்னட்ஸ் தான். இதுல இருந்தும் நான் ஒரு 3-4 வாங்கினேன். அப்படியே வந்துட்டு அனகா ஒரு பயங்கரமான ஷூ லவர். பார்த்த உடனே இதுல இருந்து ஒரு ஷூ எடுத்தா. அது வந்து எங்களுக்கு 35 ரிங்கெட் சொன்னாங்க. நாங்கள் ஒரு கொஞ்சம் பார்கெயின் பண்ணி 30 ரிங்கெட்டுக்கு வாங்கினோம். அவிஆர்எஃப் சைஸ் எக்ஸாக்டாக தெரியல. நாங்கள் வயசு சொன்னாலும் அவங்களுக்குமே அது புரியல. எந்த அளவு அவங்களோட மலேசியாவோட சைஸ் வேறங்கிற மாதிரி காட்டினாங்க. அதனால அவிஆர்எஃப்க்கு எடுக்கல. ஸோ அனகாவுக்கு மட்டும் அவன் போட்டு பார்த்த ஷூவே எடுத்தாச்சு. அப்படியே பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே நடந்தால் அங்கே என்ன இருக்குது, இந்த கோழியோட ரெக்கை மாதிரி அதை பொறிச்சு வச்சுருக்காங்க. அங்கே ஏதோ ஒரு கான்சர்ட் நடந்துட்டு இருந்தது, சைனீஸ்குள்ளே ஏதோ ஒரு ஃபெஸ்டிவலாக. அங்கேருந்து மறுபடியும் நாங்கள் திரும்பி நடக்கும்போது இந்த செஸ்னட் ஏதோ வறுத்துட்டு இருந்தாங்க. அது வித்தியாசமாக ஒரு ஸ்மெல் இருந்தது. ஆனால் அது நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க, அது வேறு விஷயம். இந்த வருஷம் வந்துட்டு அவங்களுக்கு டிராகன் இயர் போல். அதனால நிறைய டிராகன், இந்த சைனீஸோட இது ஃபெஸ்டிவல்ஸாக கொண்டாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த துரியன் பழமும் இங்கே ரொம்ப ஃபேமஸுங்க. அதில் ஐஸ்கிரீம், சாக்லேட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்துட்டு உங்களுக்கு சைனா டவுனில் நிறையவே நீங்கள் பார்கெயின் பண்ணலாம். பார்கெயின் பண்ணால் நல்ல ஒரு நம்ம சீப்பாகவே கொஞ்சம் திங்ஸ் வாங்கலாம். இப்படியே வந்து நான் ஒரு பேக் கடைக்கு வந்தேன். இந்த பேக் கடைக்குள்ளே ரொம்ப அழகாக இருக்கிற பேக் எடுத்து பார்த்தா 600 ரிங்கெட், 500 ரிங்கெட் சொன்னாங்க. நம்ம ஊர் அமௌண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தா அது 12,000 ருபீஸ். இது வந்து இவங்க போட்டிருக்கிறது எல்லாமே அந்த மைக்கேல் கோர்ஸ், டியோர் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் இது ஒரிஜினல் பிராண்டடான்னு தெரியல. ஆனால் பேக் அழகாக இருக்குது. ஆனால் இது ஒரிஜினல் டியோரா, மைக்கேல் கோர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஆனால் ரேட்டு மட்டும் 500 கிராம்ஸ், 600 கிராம்ஸ்னு பயங்கர ரேட்டு.
So 120. நாங்க அப்படியே சுத்தி பார்த்துட்டு அப்படியே 120. கிளம்பிட்டேன். Yeah, it's இந்த not இதுல too எந்த far. பேக்குமே வாங்கல. எனக்கு Those வந்துட்டு இது So ஒரிஜினல்ங்கிற discount 580. ஒரு நம்பிக்கை இல்ல. 180. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு அது ஸ்ட்ரீட்ல இருக்கிறதுங்கிற மாத்திரம் இல்லாம, அது ஒரு பிராண்டடா இருக்கும்போது அது வேற ஒரு லெவல்ல இருக்கும். இது ஏதோ எனக்கு டூப்ளிகேட் மாத்திரம் தான் தெரிஞ்சுது. அதனால செம்ம காஸ்ட்லிங்க. மற்ற திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, இந்த பேக்ஸ் எல்லாம் பயங்கர ரேட்டா தான் இருக்குது. ஓகே. நாங்க அப்படியே சைனா டவுன முடிச்சுட்டு வெளியில வந்தாச்சு.